ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி கபீர்தாஸ். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க நாளை ராமேஸ்வரம் வருகிறார் பிரதமர் மோடி. ராமநாத சுவாமி கோவிலுக்கு செல்வதால் பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பு. நாட்டிலேயே தமிழகம் அதிக சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். நீட் தேர்வை ரத்து செய்யவும் மாணவர்கள் தற்கொலையை தடுக்கவும் தமிழக அரசிடம் என்ன திட்டம் உள்ளது? பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றி இருப்பது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான செயல். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கடும் கண்டனம். திருப்பூர் அருகே பனியன் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான எந்திரங்கள், துணிகள் தீயில் எரிந்து சேதம். தொடர்ந்து விரிவான செய்திகளை காணலாம். தமிழகம் நாட்டிலேயே மிக அதிக விகித வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது குறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழகம் 9.69% வளர்ச்சியுடன் இந்தியாவிலேயே மிக அதிக விகித வளர்ச்சியை பெற்றுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். பாலின சமத்துவம், அனைத்து பகுதிகளுக்கும் சமமான வளர்ச்சி என அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் தொடர்ந்து கவனம் செலுத்தி இந்த சாதனையை எட்டி இருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது என முதல்வர் பதிவிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மலை பிரதேசமான நீலகிரி மாவட்டத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளுள் ஒன்றாக மத்திய அரசின் ஒப்புதலை பெற்று அதற்கு 447 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி செயல் வடிவம் கொடுத்தது தனது தலைமையிலான அதிமுக அரசு என தெரிவித்துள்ளார். ஆனால் அதிமுக ஆட்சியின் திட்டம் என்பதாலேயே ஏறத்தாழ 4 ஆண்டுகள் வேண்டுமென்றே ஆமை வேகத்தில் செயல்பட்டு இன்று மு.க. ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டுகிறார் என்று அவர் விமர்சித்துள்ளார். அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவது மகிழ்ச்சி என்றும், இருப்பினும் திமுகவின் அரசியலுக்காக நீலகிரி மக்களை இத்தனை ஆண்டுகள் அலைக்கழித்திருக்க வேண்டாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். உலக பொருளாதார மாற்றங்களுக்கு ஏற்ப முதலமைச்சர் சிந்தித்து செயல்படுவதால்தான் தமிழகம் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்துள்ளது என அமைச்சர் TRP ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு புதிய உச்சங்களை தொட்டு வருகிறது என்றும், பொருளாதாரத்தில் 9.69% என்ற உச்சத்தை தொட்டுள்ளது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். அனைத்து துறைகள், அனைத்து பகுதிகள் வளர்ச்சி அடைந்திட வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டதால் இந்த இலக்கை அடைந்துள்ளோம் என்று கூறிய அவர், பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என கூறினார். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை சரியாக மத்திய அரசு வழங்கியிருந்தால் நம் வளர்ச்சி இன்னும் சிறப்பானதாக இருந்து இருக்கும் என்று கூறிய அமைச்சர், அமெரிக்க வரி விதிப்பு கொள்கையால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்றும் குறிப்பிட்டார். திருச்சியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அடுத்த மாதம் திறந்து வைக்கப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நவீன வசதிகளுடன் உருவாகி வரும் திருச்சி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார் என்றும், மேலும் சில கட்டுமானங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு 55,000 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் என்றும் கூறினார். புதிய காவேரி பாலம் தேர்தலுக்கு முன்பு டிசம்பர் மாத இறுதியில் திறக்கப்படும் என அமைச்சர் KN நேரு கூறினார். நீட் தேர்வை ரத்து செய்யவும் மாணவர்கள் தற்கொலையை தடுக்கவும் தமிழக அரசு என்ன திட்டம் வைத்திருக்கிறது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையை அடுத்த கேளம்பாக்கம் அருகே புதுப்பாக்கத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி நீட் தேர்வு அச்சத்தால் தூக்க மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக விழுங்கி செய்து கொண்டது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நாளே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக புதிய சட்டத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியதுடன் கடமையை முடித்துக் கொண்டது என்றும், மாணவர் கொள்ளி நீட் தேர்வை திணிப்பதில் தீவிரமாக இருக்கும் மத்திய அரசோ அந்த சட்டத்தை ஏற்க மறுத்துவிட்டதால் நீட் அச்சுறுத்தல் நிரந்தரமாகிவிட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுக்காக ஏற்கனவே நடத்தப்பட்ட சட்ட போராட்டங்களும்
சட்டமியற்றும் முயற்சிகளும் தோல்வியடைந்துவிட்ட நிலையில் அடுத்த தமிழக அரசு என்ன செய்ய போகிறது என கேள்வி எழுப்பிய ராமதாஸ், மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கான நடவடிக்கைகள் எந்த வகையிலும் பயனளிக்காது என்றும் விமர்சித்துள்ளார். இலங்கை சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு சம்பிரதாய அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன் இங்கிருந்து தாய்லாந்து சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டில் பயணத்தை முடித்துக்கொண்டு அங்கிருந்தே நேரடியாக இலங்கைக்கு பயணம் ஆனார். தலைநகர் கொழும்புவில் இன்று அவருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கே கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டன. மேலும் இந்தியாவின் நிதி உதவியுடன் இலங்கையில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டங்களையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ளார். பிரதமர் மோடி நாளை ராமேஸ்வரம் வருவதால் புகழ்பெற்ற ராமநாத சுவாமி கோவிலில் தரிசன நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதோடு பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. இலங்கை சுற்றுப்பயணத்தை முடிவிட்டு பிரதமர் மோடி நாளை ராமேஸ்வரத்திற்கு வருகிறார். அங்கு பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பதோடு பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்ட உள்ளார். பிரதமர் மோடியின் வருகையையொட்டி ராமேஸ்வரத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் ராமேஸ்வரத்தில் பல்வேறு மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன. ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் ஆகிய பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராமேஸ்வரம், தங்கச்சி மடம், பாம்பன், தனுஷ்கோடி, மண்டபம் ஆகிய பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க போலீசார் தடை விதித்துள்ளது. திருப்பூர் அருகே பனியன் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் பின்னலாடை துணிகள் தீயில் எரிந்து சேதம் அடைந்தன. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரை அடுத்த பொங்கு பாளையத்தில் செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான பனியன் நிறுவனத்தில் இருந்து இன்று அதிகாலை திடீரென புகை வருவதை கண்ட அப்பகுதி மக்கள் இது குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் 3 வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பின்னலாடை இயந்திரங்கள் மற்றும் துணிகள் தீயில் எரிந்து சேதம் அடைந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் திருக்குற்றாலநாத சுவாமி கோயிலில் சித்திரை விசு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று காலை 5:30 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் வரும் 8ஆம் தேதி பஞ்சமூர்த்திகள் புறப்பாடும், 9ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ளன. வரும் 12ஆம் தேதி சித்திர சபையில் நடராஜமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகமும், பச்சை சாத்தி தாண்டவ தீபாராதனையும், வரும் 14ஆம் தேதி சித்திரை விசு தீர்த்தவாரியும் நடைபெற உள்ளன. காஞ்சிபுரம் சுந்தராம்பிகை உடனுறை கச்சபேஸ்வரர் கோவிலில் 3 நாள் தெப்ப உற்சவம் தொடங்கியது. சைவ தலங்களில் சிறப்பு பெற்று விளங்கும் கச்சபேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் இந்த விழா நடைபெறும். 3 நாட்கள் நடைபெறும் இந்த உற்சவம் இன்று தொடங்கியது. சுந்தராம்பிகையுடன் கச்சபேஸ்வரர் கோவிலில் இருந்து புறப்பட்டு ராஜவீதி, காமராஜர் வீதி, கருக்கினில் அமர்ந்தவள் கோவில் தெரு வழியாக தாயார் குளத்திற்கு வந்தடைந்தார். குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தார். இந்த காட்சியை ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். நீலகிரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு ஆகிய 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.